லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்றைய புதிய கோணம் பகுதியில் அறம் இணைய பத்திரிகையிலிருந்து ஒரு செய்தி கட்டுரை விவாதிக்க இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். யாராக இருந்தார் திரு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு தலைப்பிட்டு இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அதை ஒட்டி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம். பெரியாரிய குடும்பத்தில் பிறந்த திரு ஆம்ஸ்ட்ராங் படிப்படியாக அடிதடி கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நகர்றார். ஆனால் கல்வியில் கடுமையான பங்களிப்பை செய்கிறார் அப்படின்னு பல புள்ளிகள் அந்த கட்டுரை தொட்டு செல்லுது. நம்ம ஒன்னொன்றாக நம்ம பேசுவோம். ஒரு அறிவு தேடலோடு தீராத வாசிப்பு பழக்கமும் கொண்டவர் மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அறிவார்ந்தவர்களாக உருவாக்குவராக திரு ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். மற்ற தலித் தலைவர்கள்ட்ட இருந்து இவரை வேறுபடுத்தி இந்த புள்ளியில தான் நம்ம ஆழமாக அவரை புரிஞ்சுக்கணும். கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னு கட்டுரையாளர் தொடங்குறார். நீங்களும் அதை ஒரு இடத்துல மேற்கோள் காட்டியிருக்கீங்க இந்த கட்டுரையிலேயே. அந்த அளவுக்கு கல்விக்கான உதவிகளை செய்தவரா திரு ஆம்ஸ்ட்ராங்? கண்டிப்பாக புத்தருடைய தம்மத்தை முழுமையாக உள்வாங்கியவர். ஆனால் அம்பேத்கர் கற்கணும், எடுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் அப்படின்னு சொன்னார். அது ஒரு அறிவியல் பூர்வமானது. நாம் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது கற்பி ஒன்று செய் போராடு அப்படின்ற மாதிரி மொழிபெயர்க்கிறோம். அதையும் தாண்டி ஒரு ஆழமான பொருள் இருக்கக்கூடியது எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்ன்ற அந்த 3 சொற்கள். அதாவது ஒருவரால் கற்க இயலுது. நான் கற்கிறேன் என்று சொன்னால் எனக்கு நியாயம் அநியாயங்கள் தெரியும். அதுதான் பகுத்தறிவு. நான் பகுத்தறிவு பெற்றால் நான் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பேன். அப்போ யாரெல்லாம் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தத்துவத்தின் பால் ஒன்று திரட்டணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்ன்றது. புத்தருடைய தம்ம பார்வையிலிருந்து, தம்ம தத்துவத்திலிருந்து. ஆனால் அம்பேத்கர் சொன்னது போல இளைஞர்களை அமைப்பாக திரட்டுவதில், அவர்களை கற்றறிந்த மாந்தர்களாக, அறிவு சார்ந்து செயல்படக்கூடியவர்களாக மாற்றுவதில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அம்பேத்கரால் ஈர்க்கப்பட்டு தீவிர பௌத்தரானார். தன் வீட்டு அருகிலேயே பௌத்த விகார் ஒன்றையும் உருவாக்கினார். புத்தருடைய அந்த சமத்துவ கோவில் திருவிழாவில் உலகெங்கும் இருக்கக்கூடிய புத்த பிக்குகளை அழைச்சு மிகப்பெரிய விழாக்களையும் நடத்தினாருன்னு. பௌத்த மீது அவர் மீது நம்பிக்கை வருவதற்கும் பிடிமானம் வருவதற்கும் அம்பேத்கர் மீதான பிடிமானத்திற்குமான காரணமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டியது? சமூகத்திலிருந்து ஒடுக்குமுறை. சமூகத்தில் ஒருவர் ஒடுக்கப்பட்டே இருக்கிறாரு. அப்போ ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் தங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிராக, தன் மீது திணிக்கப்படுற அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் எழுப்பும் பொழுதெல்லாம் அவர்களை ஒரு விரோதிகளாக, அவர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்கிற போக்கு இருக்கு. அப்போ ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறவன் தாண்டா குற்றம் செய்யறான், என்ன அடிக்கிறவன் தானே தப்பு செய்யறான். ஆனா அடி வாங்குற நானு தடுக்க மாட்டேனா? அப்ப நான் தடுத்தாலே என்ன குற்றவாளி ஆக்குற? நான் தடுப்புக்காக திருப்பி ஒரு அடி அடிச்சா கூட என்ன ரவுடின்னு சொல்ற? அப்போ இந்த சமூகத்தை ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க? அப்ப இந்த சமூகத்திற்கு மீட்பு என்றால் எங்கே இருக்கும் அப்படின்ற தேடலுக்குள்ளே போகும்போதுதான் உங்களுக்கு புத்தர் மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் உரையாடுங்கள், மக்களிடம் கேள்வியும் இருக்கிறது, பதிலும் இருக்கிறது, அதிலிருந்து தான் நீங்க தீர்வு காண முடியும்னு சொன்னது அவரை ஈர்த்திருக்கிறது. அப்போ அந்த ஆழமான சமூக சிக்கலுக்கான தீர்வுகளை காண வேண்டும் என்று சொன்ன அந்த புத்த நெறியிலிருந்து, அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த தத்துவ வெளிச்சத்திலிருந்து, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பார்வை, அந்த சமத்துவ கோட்பாட்டிலிருந்து தன் சிக்கல்களுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சாரு. அதுதான் அந்த புத்த விகார் உருவாக்க பின்பற்றிய வழி குறித்தும் கட்டுரையாளர் விமர்சிக்கிறாரு. காவல்துறையால் கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு மக்கள் இவரை நாடினார்கள். எனவே அதற்கான பஞ்சாயத்து தேவைப்பட்டால் வன்முறை ஆகியவற்றை கையில் எடுத்திருக்கிறார். ஒருபுறம் அம்பேத்கர் பௌத்தம், இன்னொரு புறத்துல காவல்துறையால் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்து, தேவைப்பட்டால் வன்முறைன்னு ரெண்டும் முரண்பட்ட புள்ளியா. டூ ஆர் டைன்னு சொன்னாரு அண்ணல் காந்தியடிகள். செய்யலது செத்துமடி அப்படின்னு சொன்னாரு. கொலைவாளினை எடடான்னு சொன்னாரு பாவேந்தர் பாரதிதாசன். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லலாம். இதெல்லாம் வன்முறையான்றதுதான் என்னுடைய கேள்வி. வன்முறை என்றால் என்ன என்பதுதான். ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் போயிட்டு அவர் மீது ஒரு கொடுஞ்செயலை செய்யறாருன்னு சொன்னா அதற்கு பேர் வன்முறைன்னு சொல்லலாம். என் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறது அல்லது நியாயமான மக்கள் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறது, அந்த தாக்கல் ஏன் நடக்குதுன்னு நான் கேட்க போனா அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்துன்னு எப்படி நீங்க பேர் வைக்கிறீங்க? அப்போ பஞ்சாயத்துனா 2 பேர் இருக்கணும்ல. அப்போ ஒருத்தன் உத்தம புத்திரா, இன்னொருத்தன் யாரு?
அப்ப இன்னொருத்த மோசமான ஆளுனா அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அவனுடைய பின்னணி என்ன? அவன் வர்க்க பின்னணி என்ன? அவன் கட்சி பின்னணி என்ன? அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் அவனை எப்படி அடையாளப்படுத்தி வச்சிருக்கீங்க? அப்ப ஒருத்தனுக்கு எந்த முத்திரையும் கொடுக்காம இன்னொருத்தருக்கு மட்டும் நீங்க முத்திரை கொடுக்குறீங்களே, அது எப்படி நியாயமா இருக்க முடியும்? பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தையும் கட்டுரையாளர் டிஃபைன் பண்றாரு. சென்னை புறநகர பகுதிகள், ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு பகுதிகள், வட தமிழ்நாடு தழுவிய அளவில் ஏற்படும் பல நிலப்பிரச்சனைகளுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து தீர்த்து வைக்கும் வல்லவராக திகழ்ந்தார் ஆம்ஸ்ட்ராங். அவர் ஒரு விவகாரத்தில் தலையிட்டார் என்றால் மிக நிதானித்து இருதரப்பில் சொல்வதையும் உள்வாங்கிக் கொண்டு தீர்க்கமாக முடிவெடுப்பார். அந்த முடிவை யாரும் மாற்றவும் முடியாது, இவரை மாட்டி வைக்கவும் முடியாது. சட்டத்திற்கு உட்பட்டுதான் சர்வாதிகாரத்தையும் நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு அந்த வார்த்தை. அதாவது நீங்க பத்திரிகைகளை எடுத்து படித்தால், செய்திகள்ல வரக்கூடிய செய்திகள்லாம் எடுத்து நீங்க படித்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நபர்களை நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தலையிட்டு இருக்கிறார்கள் என்பதை நம்மால கண்டுபிடிக்க முடியுது. அவங்களோட தொடக்க காலத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எந்த கட்சியாவது இந்தியாவில் விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம். அப்போ எந்த சமூகத்தில் பிறந்தவராவது இதில் விதிவிலக்கு இருக்கிறாங்களா அப்படின்லாம் நீங்க கேள்வி எழுப்பலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, திரும்பவும் நான் வலியுறுத்தக்கூடியது என்னன்னு கேட்டா, பாதிப்புக்கு உள்ளானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாதிப்பை பற்றி பேச போவதும், அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப மெய்யான வார்த்தை. அதாவது முடிவு எடுப்பதற்கு முன்பு, அதுதான் பகுத்தறிவு. எண்ணி துணிக கருமம் என்று சொல்வார் வள்ளுவர். சட்டத்திற்கு உட்பட்ட முடிவு. ஆமா, எண்ணி துணிக கருமம் என்பது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக இந்த செயல் யாருனால் நிகழ்த்தப்படுகிறது, எதனால் இது யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் அநியாயம் இருக்குன்னு எனக்குள்ள ஒரு தெளிவுக்கு வரணும். அப்ப இவர் தான் அநியாயம் செய்யறாரு, இவர் நியாயமா இருக்காருன்னு சொன்னா நான் ஒரு முடிவு எடுத்துறேன். இவர் பக்கம் நியாயம் இருக்கு, நான் முடிவு எடுத்துறேன். ஏன்னா அவர் பக்கம் இருந்து நான் வாதிடுகிறேன். அவன் பக்கம் இருந்து நான் வாதிடுவது எப்படி ஒரு அநியாயத்துக்கான இடமா இருக்க முடியும்? அந்த இடத்துல ஏன் காவல்துறையால் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று காவல்துறையால் ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அதை விட வேற என்ன சவால் வேண்டும்? சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்பதற்கு ஒரு சவால் மிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும், கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும், அடிதடி மூலமாகவும், இல்ல சட்டத்திற்கு உட்பட்ட சர்வாதிகாரம் மூலமாகவும் தீர்த்த முடியுமா? அதாவது அப்படியான வரை இலக்கணத்திற்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்றதுதான் என்னுடைய கருத்து. ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி, ஒரு மனிதர் ஒரு ஒடுக்குமுறைக்குண்டான ஒரு சமூகம், தான் ஒடுக்குமுறைக்குண்டானது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தன் வாழ்விடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே இப்படி முத்திரை குத்துக்கிறார்களே என்ற அந்த கவலை எனக்கு இருக்கிறது. எனவே நான் என்ன செய்கிறேன்னா, அந்த இளைஞர்களை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள், இந்த இளைஞர்களுக்கு இப்படி ஒரு பேரே வந்துடக்கூடாது. அப்ப இந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும், இந்த இளைஞர்களை கண்ணியமிக்கவர்களாக உருவாக்கணும். அதை சொல்றாரு. பட்டியலின மாணவர்களோட உயர்கல்விக்கு, குறிப்பாக சட்டப்படிப்புக்கு தாராளமான உதவிகளை அள்ளி வழங்கினார் ஆம்ஸ்ட்ராங். கடந்த 16 ஆண்டுகள்ல சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் சட்டம் படிக்க உதவி செய்திருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங். அவரும் திருப்பதி வெங்கடேஸ்வரா சட்டக்கல்லூரியில முறையாக பட்டம் படிச்சிருக்கிறாரு. அம்பேத்கருடைய அரசியல் சட்ட புத்தகத்தை ஒரு வேத நூல் போல பாவிக்கக்கூடியவர் ஆம்ஸ்ட்ராங்னு சொல்றாரு. பௌத்தத்தை பின்பற்றுகிறார். அதே சமயத்துல என்ன சொல்றாருன்னா, வன்முறை அடிதடி மூலமாக, கட்ட பஞ்சாயத்து மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வையும் நாடுகிறார். அப்படின்னா முரண்பட்ட புள்ளியா இருக்கு. அந்த முரண்பாடு 1949 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கரால் சுட்டிக்காட்டப்பட்ட முரண்பாடு. இந்தியாவில் ஒரு வாக்கு, ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு என்ற அரசியல் சமத்துவத்தை அடைந்து விட்டோம். ஆனால் சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் நாம் அடையவில்லை. அப்ப சமூக சமத்துவம், பொருளாதார சமத்துவம் அடையவில்லை என்றால் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் இந்த முரண்பாட்டை களைகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த நாட்டிற்கு நல்லது என்று சொல்கிறார். 1949 நவம்பர் 25 கொடுத்தது KR நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்த போது பொன்விழா ஆண்டிலே, குடியரசின் பொன்விழா ஆண்டிலே இருக்கும் பொழுது அவரும் இந்த விஷயத்தை வலியுறுத்துறார். அதாவது நீதிக்காக, நீருக்காக, மின்சாரத்திற்காக போராட்டம் நடந்தால் அந்த போராட்டத்தை தீவிரவாதம் என்று முத்திர குத்தாதீர்கள், அது மக்களுடைய உரிமைக்கான போராட்டம்னு ராஷ்டிரபதி பவன்ல உட்கார்ந்துகிட்டு குடியரசுத் தலைவர் சொன்ன வார்த்தை. நீங்க 1949 நவம்பர் 25 அண்ணல் அம்பேத்கருடைய அந்த உரையில் சொல்லப்பட்டதும், KR நாராயணன் அவர்கள் 50வது பொன்விழா, குடியரசு பொன்விழா, இந்த ரெண்டுமே 75வது ஆண்டு குடியரசை கொண்டாடும் பொழுது கூட நாம் தீர்ப்பதற்கு முற்படவில்லை, அதற்கான விவாதம் நடத்தக்கூட முன்வடல என்பதுதான் இன்றைக்கு சமூக சிக்கல்.
ஓகே, சூழல் குறித்து நீங்க சொல்றீங்க, அதையும் கட்டுரையாளர் சொல்றாரு. சமூக சூழல் குறித்தும் அதிமுக திமுக அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் ஆகியோரில் கணிசமானோர் அதிகார துஷ்பிரயோகம் செய்து நில அபகரிப்பு, ஊழல், முறைகேடுகள் என ஏமாற்றி அரசியல் செய்யும் சூழல்ல அதற்கு எதிர்வினையாக அடித்தள மக்களில் இருந்து ஒருவன் உருவாவது அதிசயம் அல்ல. அதிகார மையத்திற்கு நாட்டம் இல்லாதவராகவும் புகழ் வெளிச்சத்தை விரும்பாதவராகவும் ஆம்ஸ்ட்ராங் இருந்ததுதான் இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகிவிட்டது. சமூக சூழல், அரசியல் சூழல் அப்படி இருக்கு. அதை எதிர்த்து போரிடுவதற்கு, போராட்டம் நடத்துவதற்கு ஒரு அடித்தள சூழல் இருந்து ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு தனிப்பட்ட நபர் உருவாக வேண்டிய சூழல் இருப்பதாக புரிந்து அவர்கள் செய்ய காரியத்தை பின்பற்றியோ அவர்களை நகல் போலவோ ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டார் என்று நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியாது. இந்தியா முழுக்க, இந்தியாவில் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர், அவருடைய மகன் அமர்ந்திருந்த காரு விவசாயிகள் போராட்டத்தில் உள்ளே புகுந்து அங்க 2-3 விவசாயிகள் இறந்து போகிறார்கள். ஒரு கொலை, கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார்கள் ஒரு நியாயமான விவசாயிகள் போராட்டத்தில். அப்போ எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இத்தகைய வன்முறைகளை செய்யல. ஆனால் இதற்கெல்லாம் நியாயம் கற்பிக்கிற வகையில் இவரும் வன்முறையாளராக மாறினார் என்ற தோற்றத்தை உருவாக்க நினைப்பது என்பது உண்மையிலேயே இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கையே வைத்திருப்பதற்கான குரலாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையாக எழும்பக்கூடியதை அங்கீகரிக்க மறுக்கிறோம் என்பதுதான் இவர் செய்ய நினைத்தது. என்ன சந்தேகமும் வருதுன்னா, இவ்வளவு தூரத்திற்கு கேட்பவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யறாரு, படிக்க வைக்கிறாரு, சட்டம் படிக்க வைக்கிறாருன்னா, அவர் கட்ட பஞ்சாயத்து செய்வதில் கிடைத்த பணத்தை தான் இப்படி பல நல்ல காரியங்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கிறாருன்னு சில தரப்புல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மாயாவதி இவருக்கு தாராளமா பணம் தந்திருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருவர் நல்லது செய்ய முற்படுகிறார் என்று சொன்னால், ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு முடியல, துடிச்சிட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் கட்டினாதான் உட்கார வைக்க முடியும், ஒருத்தர் அப்பீல் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்லாம யார் வேணாலும் நான் கொடுக்குறேன், நீ போயிட்டு அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுன்னு உதவுவாங்க. அதுபோல் ஒரு நல்ல காரியத்தை செய்ய, அதாவது ஒரு தலைமுறைக்கு அப்படி ஒரு முத்திரை இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். பவுலோ ஃப்ரைரே என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, என்னை பைபிள் தான், ஜீசஸ் தான் என்னை ஏழைகளிடம் வேலை செய்வதற்கு அனுப்பினார்கள். லவ் தை நைபர், உன் அயலானை நேசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. உன்னை போல் பாதிக்கப்பட்ட அத்துணை பேருமே நீ நேசிக்கணும். அந்த வாசகம் தான் என்னை ஏழைகள் கிட்ட பணியாற்ற அனுப்பியது. ஏழைகளிடம் போன பிறகுதான் நான் மார்க்சிடம் போக வேண்டிய சூழல் உருவாச்சு. மார்க்சிடம் போன பிறகு நான் மீண்டும் இயேசுவிடம் வர வேண்டிய அவசியம் எழாமல் போகவில்லை என்று பவுலோ ஃப்ரைரே சொல்றார். அப்ப இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பமா தோழலாம். அதான் மார்க்சிடம் போனதுக்கு அப்புறம் மீண்டும் இயேசுவிடம் வர வேண்டிய அவசியம் எழாமல் போகுது அப்படின்னு சொன்னா, எழாமல் போகவில்லை என்று சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்ன்ற யாருக்கு வேணாலும் குழம்பலாம். இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, போராட்டம் தான் தீர்வு, போராட்டத்திற்கு தத்துவம் வேண்டும். எனக்கு தம்மம் கிடைத்து விட்டது, ஒரு சமத்துவ கோட்பாடு கிடைத்து விட்டது. அதுதான் நான் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, 2200 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்ஸ் ஒருத்தர் இருந்திருந்தா அதான் புத்தரா இருந்திருக்க முடியும், 2500 வருஷத்துக்கு பின்னாடி 20ஆம் நூற்றாண்டு ஒரு புத்தர் இருந்திருந்தால் அதான் மார்க்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எனக்கு ஒரு தத்துவம் கிடைச்சிருச்சு, போராடுவதற்கான தத்துவம் கிடைச்சிருச்சு. ஆனா அந்த தத்துவத்தை என் மக்கள் உணர்ந்து நான் போராடும் வரைக்கும் நான் உடனடி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கல, ஒருத்தனுக்கு வீடு கிடைக்கல, ஒருத்தன் வீட்டை இடிக்கிறான், அவனை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொன்னா நான் மீண்டும் எங்கே வர வேண்டியது இருக்கு, இயல்பாக அந்த இடத்துல அவனுக்கு நியாயத்திற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்கு. அப்போ எங்கெல்லாம் அம்பேத்கரை வச்சு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமோ அங்கெல்லாம் அம்பேத்கரை வச்சு தீர்வு காண்டுகிட்டு இருக்கிறாரு. எங்கெல்லாம் பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி தீர்வு காண முடியுமோ அங்க பௌத்தத்தை முன்னிலைப்படுத்திக்கிறாரு. எங்கெல்லாம் அடிதடியும் கட்ட பஞ்சாயத்தும் சட்டத்திற்கு உட்பட்ட சர்வாதிகாரமும் தேவைப்படுகிறதோ அங்க அதை பயன்படுத்திக்கிறார். அப்படி புரிஞ்சுக்கணுமா? எங்கெல்லாம் அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கிறார்களோ, எங்கெல்லாம் புத்தருடைய தம்மத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் புத்தருடைய தம்மத்தை திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் போதித்திருக்கிறார். எங்கெல்லாம் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய சமத்துவ கோட்பாட்டை, வாழ்வுரிமை கோட்பாட்டை, ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, 14, 17, 21 என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்க முடியாதவர்களுக்கு புரிய வைக்கின்ற போராட்டத்தை மட்டுமே நடத்தினாரே தவிர அவர் சட்டத்தையும் தன் கைக்குள் எடுக்கல, சட்டத்தை மீறிய அல்லது சட்டத்துக்கு உட்பட்ட சர்வதிகாரத்தையும் பண்ணல, சர்வதிகாரிக்கு நியாயத்தை கற்பிக்க முயற்சி செய்தார். முதல் நிலையில அவர் அம்பேத்கரை வச்சுதான் தீர்வை தேடுறாரு, கிடைக்கல.
அப்புறம் பௌத்தத்தை வச்சு தீர்வை தேடுறாரு, கிடைக்கல. இறுதியாக அவர் அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு நகர வேண்டிய சூழல் தள்ளு. அடிதடி கட்ட பஞ்சாயத்து நடத்துபவர்களுக்கு அவர் பௌத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர் அவங்க கிட்ட போய் சமமா போய் கட்ட பஞ்சாயத்துக்கு போகல, அவங்க கிட்ட போய் நியாயத்தை புரிய வைக்க பாக்குறாரு. நியாயத்தை புரிய வைக்க பாக்குறவன கூட நீங்க அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ற இடத்துக்கு நான் போறேன், நான் போய் உட்கார்றேன், நான் போய் உட்கார்ந்து நான் பேசி தீர்க்கிறேன்னு சொன்னா உடனே நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணதா எடுத்துப்பீங்களா? ஆம்ஸ்ட்ராங் அங்க போனது கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு போகல. ஆம்ஸ்ட்ராங் அங்க போனது புத்தருடைய தம்மத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு. ஆம்ஸ்ட்ராங் அங்க போனது அரசமைப்பு சட்டம் சொன்னதை போல் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வதற்காக போனார். எனவே அவர்களுக்கு வகுப்பு நடத்திட்டு வந்திருக்காரே தவிர இவர் போயிட்டு கட்ட பஞ்சாயத்துக்கு போனதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். பெரிய நூலகம் ஒன்றை அவர் பராமரித்தார். நிறைய தீராத ஒரு வாசிப்பு பழக்கத்தை அவர் கொண்டவர். நிறைய வாசிப்பார். ரொம்ப ஆழமான ஒரு வாசிப்பு பழக்கம் இருக்கணும். நீங்க அறிந்தவரை அவருடைய வாசிப்பு பழக்கம் எப்படி இருந்தது? புத்தக தேர்வுகள் எப்படி இருந்தது? ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர். ஏன்னா இந்த சமூகத்தை பொது சமூகம் சொல்லவே முடியாது. இது ஜாதிய சமூகம் தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஜாதி அடையாளத்தோட எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த சொல்ல நான் பயன்படுத்துறேன். நீ மனுஷனா ஜாதியா அப்படின்னு கேட்டா நான் மனுஷன்டா அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் தயாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி தன்னை ஒரு ரிசர்வ்டு கேட்டகரியில் வராத ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவர் நேற்று தொலைபேசியில் சொன்னது, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வக்கீலை கூட்டிட்டு போயிட்டு இளைஞர்கள் மத்தியில் அரசமைப்பு சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் வாரம் கூட்டம் நடந்திருக்கு, அடுத்த வாரம் கூட்டம் நடக்குது. இந்த முதல் வாரம் கூட்டம் நடந்த செய்தியை யாரோ ஒருத்தர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கிராமத்தில் அரசமைப்பு சட்டத்தை சொல்லி அதன்படி வாழணும்னு சொல்றாங்கன்னு. அடுத்த வாரம் அந்த வக்கீல் போறதுக்கு முன்னாடி இவர் திரு ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணிருக்காரு, இந்திய அரசமைப்பு சட்டம் புத்தகத்தை அந்த நண்பரிடம் கொடுத்து நான் சொன்னேன்னு சொல்லி இது மக்களை விழிப்படைய செய்ய சொல்லுங்க, அரசமைப்பு சட்டத்தை சொல்லி சமத்துவத்தை ஏற்படுத்த சொல்லுங்கன்னு சொல்லி வாழ்த்தி அரசமைப்பு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வக்கீலுக்கு திரு ஆம்ஸ்ட்ராங் யாரும் தெரியாது. அதை அந்த கூட்டத்தை நடத்தின வாசிப்பு வட்டத்தை நடத்தியவருக்கு திரு ஆம்ஸ்ட்ராங் யாரும் தெரியாது. வேற யாருக்குமே தெரியும். யாரோ ஒருவர் போய் சொல்லி கேள்விப்பட்டு ஏதோ நல்ல காரியம். படிப்பு மீது இவ்வளவு நாட்டம் இருக்கு. சட்டம் தானேங்க. வெல் இன்ஃபார்ம்டு பர்சன் அப்படின்னு சொன்னா நீங்க நியாயம் அநியாயத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ சட்டம் தெரியாததுதான். 38 தெரிஞ்சிருந்தா ஒரு மிகப்பெரிய பணக்காரன் உருவாக்க முடியாது. 39 தெரிஞ்சிருந்தா ஒருத்தனுக்கு ஏன் இவ்வளவு சம்பளம், ஒருத்தனுக்கு ஏன் இவ்வளவு குறைவான சம்பளம் இருக்குன்ற கேள்வி எல்லாம் எழுப்புவீங்க. உங்களுக்கு 41 புரிஞ்சிருந்தா கல்வியை அரசு தான் கொடுக்கணும்ன்ற கேள்வி எழுப்புவீங்க. எனவே அரசமைப்பு சட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான், குறிப்பாக அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை நாம் முழுமையாக உள்வாங்காத காரணத்தினால்தான் நம்மால் சமத்துவத்திற்கான போராட்டத்தை நியாயமாக நடத்த முடியல. எனவே இளைஞர்கள் அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொண்டால் ஒரு கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான போராட்டத்தை நடத்துவார்கள். எனவே என் மக்கள் கண்ணியமிக்க மக்கள், அவர்களுக்கான கண்ணியமிக்க வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய உயிர் மூச்சான தத்துவமாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். வெவ்வேறு தரப்புல வெவ்வேறு விதமாக திரு ஆம்ஸ்ட்ராங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இன்னொரு பார்வையிலிருந்து அதை முன்வைத்திருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.